ஓம் சாய்ராம். வெல்கம் பேக் டு சாய் குடும்பம் யூடியூப் சேனல் அண்ட் சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளோட ஷிரடி யாத்ரா வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க வீடியோ எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஷிரடி வந்து எப்படி போகணும், யார் மூலயமா போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணபடி அந்த ஒரு டேட் வந்து வந்துருச்சு. November 26 ஓகேவா? வெட்னஸ்டே போல் எங்களுக்கு வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் எல்லாருக்குமே 10 மணிக்கெல்லாம் ட்ரெயினு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து அதாவது சென்னை கிட்ட இருக்கவங்க. பட் ஒரு 2 or 3 பீப்புள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து வரவங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1 டே பிஃபோரே ட்ரெயின் ஏறிட்டாங்க. அதாவது 25ஆம் தேதியே அவங்க வந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க. ஸோ எல்லாருமே மறுநாள் 26th நவம்பர் வெட்னஸ்டே போல் வந்து கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 8 மணி ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாகவே ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த அலொகேஷன் எல்லாமே பார்த்து செட்டில் ஆகிறதுக்கு டேக்ஸ் டைம் இல்லையா? அதுலேயும் ஹைலைட் என்னென்னா, இது வரைக்கும் நாங்கள் 26 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பெரிய ஹைலைட்டே இதுதான். ஸோ எல்லாருமே வந்து ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி மெசேஜில் வந்து பேசியிருக்கோம். பட் நாங்கள் யாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததில்ல. இப்போ நான் என்னோடய மாமா மம்மி பார்த்திங்கன்னா அவங்க என்னை பார்த்துருக்காங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன். அது கூட ஒரு வாட்டி தான். ஓகே, மிச்ச பேர் யாருமே இது வரைக்கும் ஒருத்தர் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு க்யூரியாசிட்டி ஒரு பக்கம் நம்ம ஷிரடி கிளம்பிட்டுருக்கோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 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 1 டேல வந்து நம்ம வந்து நம்மளோட உயிரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட க்யூரியாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து பேக்காக ஃபில் பண்ணிட்டேன் நான். ஸோ தட் அந்த ஒரு மூடோடவே எல்லாருமே வந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு பிளேஸ் வந்து சொல்லிட்டாங்க. அந்த டைமிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு எல்லோரும் வந்து செல்ஃபி எடுத்து குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ தட் வில் ஐடென்டிஃபை ஈச் அதர் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்து ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகிட்டு, ஸோ எல்லோரும் வந்துட்டோமா அப்படி சொல்லிட்டு ஒரு செக் மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரையும் பார்க்குறது என்னமோ தெரியல, நீங்கள் நம்புவீங்களான்னு. அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே யாரையுமே எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வரலை. என்னமோ அந்த வந்த 24 பேர் கூடயும் ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல அவங்க எல்லாரையும் பார்த்தா மாதிரி, பேசினா மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு சீரியஸாக. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஸோ அவங்களோட அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான ட்ரெயின் டிக்கெட், பிரிண்ட் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிறதே வித்தவுட் நோ காஸ்ட்டு தான். அதில் எங்களுக்கு என்னென்ன தெரியுமா பாபா வந்து கொடுத்துருந்தாரு? ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸு அண்ட் எங்கள் எல்லாரோட 24 பேரோட ஃபோன் நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொடுத்துட்டாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வரப்பயே எங்கள் மேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் பாக்ஸஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன இது அப்படின்னு நான் என்னோடய மரமண்டைக்கு அப்போ யோசிக்கல. அப்புறமா தான் தெரிய வர்றது, எல்லாருக்கும் தேவையான ஃபுட்டு, அன்றைக்கி நைட்டுக்கு தேவையான டின்னர் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு அண்ட் ஈவன் வாட்டர் பாட்டில்ஸ் கூடங்க. வாட்டர் பாட்டில் வந்து இதெல்லாமே நம்ம வாங்கிக்கிற ஒரு திங்ஸ், பட் அதுவுமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கூட வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சீரியஸாக நான் வந்து அவங்களெல்லாம் பற்றியே ஒரு தனியாக வீடியோவில் சொல்லணும். ஒய் பிகாஸ் உங்களை கூப்பிட்டு போனாங்க அதனால நீங்கள் பேசுகிறீங்களா கொள்கிறீங்களான்லாம் நினைக்காதீங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான், யாருக்கு என்ன இருந்தாலும் செய்கிறதுக்கு மனசு வேணும். ஸோ அதனால் வந்து
அதை தாண்டி அவங்களும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, யாருமே வந்து அந்த பார்ஷுவாலிட்டி அப்படின்றதே இல்லாம எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்ற மாரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அவங்க மேம் இப்ப எங்களுக்கு செய்றது கூட சரி, ஓகே, அவங்க எங்கள கூப்பிட்டு போறாங்க. அவங்களுக்கு பாபா மேல இருக்க லவ்ல பண்றாங்க அப்படின்னா கூட, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இதில ரொம்ப வந்து இன்வால்வ்டா இருந்தாங்க. இன் தட் வே உண்மையா இந்த நேரத்துலயும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட மேம், பாபா, மம்மி அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து கண்டிப்பா வந்து பாபாவோட பிளெஸ்ஸிங்கால நல்லா இருப்பாங்க. நல்லா தான் இருக்காங்க. இன்னமும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுதலா இருக்கும் எப்பவுமே. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கார்ட்டூன் பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. லேட்டர் ஒன்லி வி கம் டூ நோ தட் அவங்க வந்து அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தேவையான சாப்பாடு, அப்புறம் நைட்டுக்கு தேவையான டின்னர், அது இல்லாம ஸ்நாக்ஸ் வேற. ஒரு கட்டப்பை ஃபுல்லா ஸ்நாக்ஸு. அது மட்டும் இல்லாம வாட்டர் பாட்டில். ஸோ எல்லாருக்குமே அங்க ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் ஒன் ஆஃப் தெம் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஆஃப்டர்நூனுக்கு மட்டும் சாப்பாடு குடுத்துட்டாங்க. ஏன்னா நாங்க ட்ரெயின் ஏறுறது 10 மணிக்கு இல்லையா? ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 10:30 லைக் அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ தட் நாங்க கம்பார்ட்மெண்ட்ஸ்ல போய் உட்காந்துட்ட பிறகு திரும்ப அந்த ஃபுட்டால நம்மளுக்கு எந்த கொலாப்ஸும் வரக்கூடாதுன்றதால, எங்க எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் மட்டும் கையில குடுத்துட்டாங்க. அது இல்லாம வந்து வாட்டர் பாட்டில்ஸ் குடுத்தாங்க. அது இல்லாம இதெல்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்வீட் குடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே! ஆனா அத மெயினா சொல்லி ஆகணும். ஓகே, அதையும் கையில அங்கேயே குடுத்துட்டு அண்ட் வந்து ஒரு பேக் எடுத்து குடுத்தாங்க எல்லார்கிட்டயும். அதில என்ன அப்படின்னு பார்த்தா, பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட் வந்து ஈச் அண்ட் இப்போ ஒரு ஃபேமிலிலேருந்து 2 பேர் வந்தா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேக். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிளாங்கெட்ஸு, லைக் டூத் பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஒரு பேசிக்கா ஒரு ட்ராவலிங்க்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. உண்மையா எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஏதோ ஒரு பெரிய ஏஜென்சி எல்லாமே புக் பண்ணி, அவங்க எல்லாமே அப்படியே நம்மளுக்கு அப்படியே எப்படி சொல்றது? ஒரு கெட் டூ ரெடி ட்ராவல் அப்படின்ற மாரி ஒரு கிட் குடுப்பாங்க பார்த்தீங்களா? அப்படிதான் இருந்தது. பட் இன் ஃபேக்ட் ரியாலிட்டி வி டிட்ன்ட் கிவ் எனி ஒரு ரூ. 1 கூட நாங்க வந்து காசு குடுக்கல. அதுதான் உண்ம. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. புதுசா இருந்தது. வியப்பா இருந்தது. ஒரு பக்கம் ஷிரடி போறோம். அந்த ஒரு கியூரியாசிட்டில இருக்கிறதா? லைக் இல்லன்னா இந்த மாரிலாம் பண்றாங்களே! யாருடா இது? இந்த காலத்துல யார் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா? அப்படின்றதே தெரியல. எனிவே ஸோ எல்லாருக்குமே அதையும் குடுத்து வாட்டர் பாட்டில்ஸ் மொதற்கொண்டு கொடுத்து அண்ட் எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸ் வேற. இன் பிட்வீன் ட்ரெயின்லலாம் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு. ஸோ எல்லாமே அவ்ளோ வந்து வெல் ஆர்கனைஸ்டா வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கூப்ட்டு போறோம். ஏதோ பேருக்கு நான் வந்து கூட்டு போறேன் அப்படின்னு கூப்ட்டு போகாம, கூப்ட்டு போறது தான் பெரிய விஷயம். இந்த வே வந்து ஒரு சின்ன விஷயம் கூட வந்து ஒரு ஒரு குறையா இருந்துடக்கூடாது சொல்லிட்டு ஒண்ணொண்ணும் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அகைன் என்னால தேங்க்ஸ் தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே குடுத்துட்டு நாங்க ஆல்ரெடி ட்ரெயின்ல போறப்போ கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். இந்த கிறிஸ்மா கேம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து அதுக்கு தேவையான அந்த குலுக்கல்ல நேமெல்லாம் போட்டு அப்படியே அதிலயே ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு குடுத்துட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அட் லாஸ்ட் போய் ட்ரெயின வந்து பார்த்து ஏறி உட்காந்துட்டோங்க அவங்கவங்க கம்பார்ட்மெண்ட்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கம்பார்ட்மெண்ட்ல லைக் உட்காந்துட்டாங்க. எஸ்1ஓ சம்திங் ஏதோ ஒண்ணு. பட் நாங்க ஒரு 5 பீப்பிள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. லைக் ரொம்ப தூரம் அந்த கம்பார்ட்மெண்ட்டு. எஸ்7 ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து சரி டிடிஆர் கிட்ட வந்து சொல்லி ட்ரெயின் மட்டும் செக் பண்ணிட்டு, இன்னொரு ஃபேமிலி அங்க இருக்க ஃபேமிலி இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு, திரும்ப நாங்க ஒரு 7 பேரும் போயிட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணது தான் ஒரு விஷயமான்னு தெரியலங்க. ட்ரெயின் ஆரம்பிச்சதுலேருந்து லைக் ஒரு ஹாஃப் அ டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த கிறிஸ்மா கேம் விளையாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்வா போச்சு. அதாவது அந்த ஒரு விஷயத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து நாங்க கோயிலுக்கு போறோம். பாபாவ பார்க்க தான் போறோம். ஓகே. அ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பெரிய காரணம் இல்லாம பாபா வர வைக்க மாட்டாரு. தட் மீன்ஸ் எல்லாருக்கும் சொல்ல முடியாத கவலைகள், வலிகள் 1000 இருக்கும். அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு அந்த ஒரு பயணம் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் நான் வந்து எப்படி சொல்றது? நம்மளுக்குள்ள 1000 வலிகள் இருந்தாலும், நம்மளையும் மீறி நம்மள வந்து சிரிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்து அங்க நெறையவே நடந்தது. நான் என்ன தவிர்த்து நான் சொல்லல. இந்த எமோஷனல் கூட என்ன தவிர்த்து, அங்க அதர் மெம்பர்ஸ் சொல்றேன். நான் பார்த்த என்னோட வயசுல பெரியவங்க, லைக் அந்த மாரி இல்ல விஜயகுமாரி அம்மா அவங்கலாம் வந்து
நெறைய பேர் அந்த மாரி இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்க ஃபேஸ்ல என்னதான் அவங்க வந்து ஃபேக்கா சிரிச்சாலும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபேஸ்ல வந்து லைட்டா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு கலகம், அந்த கவலைன்றது தெரிஞ்சது. பின்ன கஷ்டமில்லாத மனுஷங்கள் யாருதாங்க இருக்காங்க? அதனால வந்து அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது, அங்க வந்து அந்த கிறிஸ்மா கேம்ல வந்து இந்த ட்ரூத் ஆர் டேர் மாரி குடுப்பாங்க இல்லையா? நீங்க டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அப்புறம் உங்களோட நேம் வந்து அன்னோன் பெர்சன் கிட்ட போய் உங்க நேம் சொல்லி சிரிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ளோ கவலையில இருந்தாலும் நம்மளே வந்து போடா பார்த்துக்கலான்டான்ற மாரி சிரிச்சு நம்மள வந்து சிரிச்சு சிரிச்சு அழ வைக்கிறதுன்னுவாங்கல்ல, அந்த மாரி விஷயம் வந்து அங்க நெறைய நடந்தது. அதுக்கடுத்து அப்படியே அந்த ஆஃப் டே வந்து நல்லா வந்து போச்சு. அதுக்கடுத்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பாபா எங்க லைஃப்ல எப்படி வந்தாரு? என்ன மாரியான மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணாரு? அப்படி சொல்லிட்டு சொன்னோம். ஆ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ட்ரெயின் ஷாப்பிங் வந்து பண்ணோம். அதுக்குமே வந்து எல்லாமே வந்து மேம் தான் வந்து அஃபோர்ட் பண்ணாங்க. அது கூட. அதுக்கடுத்து அப்படியே போச்சுங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசுறது, சில பர்சனல் விஷயம் எல்லாமே ஷேர் பண்றது, பாபா பத்தி ஷேர் பண்றது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் பேசுறோம் அப்படின்னா, அந்த டாபிக் முடிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சோர்ஸ் தான் வந்து எங்க பாபா, மம்மி வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணி, "ஓகே வச்சுக்கோ" அப்படின்ற மாரி பாபாவோட பிளேஸ்லேருந்து அவங்க சொல்லுவாங்க. லைக் அந்த மாரி தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க கவலையெல்லாம் மீறி மறந்து, "வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்" அப்படின்ற மாரி பண்ணாங்க. இதில ஹைலைட் என்னன்னா, நான்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓவரா எனக்கு கோவம் வந்தாலும் சட்டுன்னு கோவப்பட்டுருவேங்க. அழ வந்துச்சுன்னு வையுங்களேன், ரொம்ப எமோஷனல் ஒரு டிவில எதனா ஒரு சின்ன ஒரு சீன் பார்த்தா கூட அழ வந்துரும். எனக்கு அது ஒரு மாரி ஷையா இருக்கும். நம்ம ஏன் ரொம்ப அழுவுறோம்? நம்ம என்னால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளோட அழுகைய, ஃபீலிங்ஸ் அப்படின்னு நெனைப்பேன். பட் நான் அங்க ஷிரடி ட்ரிப்லேருந்து வர்றப்ப நான் வந்து அந்த அலையே அழலங்க நானு. அழுகையே நான் மறந்துட்டேன்ற மாரி என்ன பண்ணிட்டாங்க. நான் அழுவுறேன்றதால அத வச்சு வச்சே என்ன சிரிக்க வச்சுட்டாங்க கடைசில. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தது. எனக்கு இதில வந்து நான் எதெல்லாம் வந்து சொல்றேன், எதெல்லாம் மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே கோ வித் த ஃப்ளோன்ற மாரி உங்ககிட்ட நான் அப்படியே அந்த கற்பனை பண்ணி அன்னைக்கு என்னலாம் நடந்ததோ, அத அப்படியே என்னோட கண் முன்னாடி காட்சியா கொண்டு வந்து தான் சொல்லிட்டுருக்கேன். இன்கேஸ் இதில எதனா மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு லேட்டர் ஞாபகம் வருது அப்படின்னா கூட நான் லேட்டர் ஒரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஏன் அப்டின்னா, இது வந்து நானு என் வீடியோவுல சொல்றத விட எனக்கு ஒரு மெமரி தான் இது. எனக்கு ஒரு ரீகலெக்ஷன். நாளைக்கு எனக்கே வந்து திடீர்னு நம்ம ஷிரடி ட்ரிப் போனோம்ல, அது எப்டி இருந்தது அப்டின்னு தோணுச்சுன்னா, டக்குன்னு இந்த வீடியோவ போட்டு நான் வந்து கேட்பேன். ஸோ இப்டிதாங்க அப்டியே கொஞ்சம் ஃபன்னா, எமோஷ்னலா எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு அந்த ஹாஃப் டே வந்து போயிடுச்சு. அண்ட் பர்ட்டிகுலரா ட்ரெயின் பத்தி நான் சொல்லணும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாராவது ட்ரெயின்ல ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து ரிசர்வ்டு ஹை கோச் நம்ம வந்து சூஸ் பண்ணா கூட, ரெஸ்ட் ரூம் வந்து ஐ டோன்ட் நோ எனக்கு வந்து பர்சனலா ட்ரெயின்ல வந்து செட் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாரி லாங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போறது ஃபர்ஸ்ட் டைம். அதனால என்னோட ஸ்மால் சஜஷன் என்னன்னா, கிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிலோ 5 இயர்ஸ் கீழ வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணு கிட்ஸ விட்டுட்டு போறது நல்லது. இல்ல நம்ம கிட்ஸ் எங்க போனாலும் கூட்டு போனோம் அப்படின்னா, நீங்க வந்து ட்ரெயினுக்கு பதிலா வேற எதனா ப்ரிஃபர் பண்றது நல்லது. கிட்ஸ் வச்சிருக்கவங்க நான் சொல்றது. பிலோ 5 இயர்ஸ். அதர் தென் அப்படின்னா ஓகே. அது ஒண்ணு மட்டும் தான். மத்தபடி சூப்பர் தான். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து இந்த ட்ரெயின் ஜர்னி வந்து எங்களுக்கு போச்சு. அண்ட் தென் வந்து அப்புறம் ட்ரெயின்ல வந்து நைட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்டன் பாக்ஸ்ல ஆல்ரெடி வந்து சப்பாத்தி அண்ட் தென் நான் ஃபுட்ட பத்தி சொல்லணும். அத மறந்துட்டேன் பாருங்க. ஃபுட் அப்டின்னா, ஈவன் நம்ம வந்து அதெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு கூட அவங்க நெனச்சு, ஒரு ட்ரெயின்லயே ஏதோ ஒண்ணு கூட சொல்லியிருக்கலாம். ஓகே. சரிங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி அது ஏனோ தானோன்னு கூட இல்ல. அது நல்லா வந்து ஒரு ஹை கிளாஸ் ஒரு கேட்டரிங் சர்விஸ் கிட்ட வந்து குடுத்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. அந்த ஃபுட் பேக்கிங் பார்க்கும்போதே எனக்கு நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த நேரத்துக்கு அதெல்லாம் எனக்கு தோணல. ஸோ தட் அது பேக்கிங் ஆகட்டும் அண்ட் டேஸ்ட் ஆகட்டும் அல்டிமேட் அதுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10ஏ குடுக்கலாம். பிகாஸ் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து வெஜிடபிள் ரைஸ். வெஜிடபிள் எசன்ஸ் ஒன்லி ஒரு கேரட், பீன்ஸ் அது மட்டும் இல்லாம அது அந்த மீல் மேக்கர் அப்புறம் இந்த டபுள் பீன்ஸ் சொல்லுவாங்கல்ல, சோயா பீன்ஸ் லைக் அந்த மாரி காலிஃப்ளவர். ஸோ எல்லாமே நெறையா வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு
ஒரு லன்ச் நாங்க சாப்பிட்டோன்னே சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா, பை ஓன் நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம போயிருந்தா கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட்ல செலவு பண்ணி நாங்க இவ்வளோ இதுவா பண்ணியிருப்போமான்னு தெரியல. ஏன்னா, நம்ம வந்து அந்த ட்ராவல் கான்ஷியஸ்ல தான் இருப்போமே காண்டி, இந்த ஃபுட்டு இத பத்திலாம் நம்ம பெருசா யோசிப்போமா அப்படின்றது தெரியாது. ஈவன் ஃபார் ஃபேமிலி 1 பெர்சன்க்கே அப்படின்றப்ப, 24 பேர் அப்படின்றப்ப நெனச்சு பாருங்க. ஸோ எல்லாருக்குமே கேட்டு கேட்டு உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் மேம் சேர்த்து வந்து எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தரா கேட்டுட்ருந்தாங்க. அண்ட் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே நடுவுல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்துருச்சா? ஓகேவா? போதுமா உங்களுக்கு? அப்படின்னு கேள்வி வேற கேட்டிருந்தாங்க. ஸோ பையன் எனக்கு வந்து குட்டி பையன் தானே இருக்கான். ஸோ எனக்கு ஒரு சாப்பாடே நல்லா வந்து கண்டிப்பாங்க ஒரு நார்மலா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஓகே. பட் நான் அந்த அளவுக்கு ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதுவும் ட்ராவல் டைம்லன்றப்ப. என்னோட பாக்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா 2 பெர்சன்ஸ் கூட சாப்பிடலாம் தான். ஒரு கிட், ஒரு பெரியவங்க கண்டிப்பா சாப்பிடலாம். ஸோ என் பையனுக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்ப கூட அவங்க கேட்கல. நோ, நோ குழந்தைக்கும் சேர்த்து தான் நாங்க தனியா கொண்டு வந்திருக்கோன்றதால, கம்பல் பண்ணி எங்களுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு லன்ச்சோட முடிச்சுட்டு, அப்படியே அந்த ஃபன் எல்லாம் பண்ணிட்டு, ஈவ்னிங் வருது. ஈவினிங் ஆயிட்ட பிறகு ஒருத்தர் ஒருத்தர் வீட்ல ஃபோன் பேசுறது, லைக் அந்த மாரி இருந்துட்டு அண்ட் தென் நைட் ஆகுதுங்க. நைட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எடுத்து சப்பாத்தி. ஈச் பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர் 4 சப்பாத்தின்னு நெனைக்கிறேன். 4 சப்பாத்தி வித் வந்து தக்காளி தொக்கு. அந்த தக்காளி தொக்கு வந்து இப்போ நெனச்சா கூட எனக்கு டெம்ப்ட் ஆகுது. ரொம்ப சூப்பர்பா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பெர்சனுக்குமே குடுத்துட்டு, அது இல்லாம இந்த வீட்ல என்னமோ நாங்க ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணி போனோமா, இல்ல வீட்ல உட்காந்துட்டு போனோமான்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அழகா ஒரு ஒரு வாழைப்பழம். ஸோ அதையுமே வந்து எல்லாருக்கும் குடுத்து, அன்னைக்கு வந்து எங்களோட அந்த டே வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பக்கம் எனக்கு வந்து தூக்கம் வரல. ஏன்னா, இன்னும் ஒரு ஃபியூ ஹார்ஸ்ல வந்து நம்ம போக போறோம். ஷிரடி போய் இறங்க போறோம். என்னோட என்னோட எல்லாமாவுமே இருக்கு. என்னோட பாபாவ பார்க்க போறோம். அப்படி சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு வரேன் எல்லார்கிட்டயும். நான் வந்து பாருங்களேன், நான் இறங்குன உடனே அந்த ஷிரடி சாய்நகர் அப்படின்ற அந்த இடத்த பார்த்தா நான் அழப்போறேன். அப்படி சொல்லிட்டு என்ன கலாய்ச்சிட்டே வந்திருந்தாங்க எல்லாரும். கடைசியில நான் அழவே இல்லங்க. அதுதான் உண்ம. ஸோ, அன்னைக்கு நைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு அந்த லோயர் பெர்த், அப்பர் பெர்த், மிடில் பெர்த் அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து படுத்துட்டோம் நாங்க ட்ரெயின்ல. ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நானு, எனக்கு ஆப்போசிட்ல வந்து என்னோட பாபா, மம்மி. ஸோ, அப்படியே வந்து மனசுக்குள்ள எனக்கு எப்பவுமே எனக்கு அவங்கள பார்க்கும்போது என் பாபாவ பார்க்குற மாரி தான் தோணும். நான் நெனச்சுட்டேன், எத்தன பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. உங்களோட ஏதோ ஒரு ரூபத்துல உங்க கூட நான் ட்ராவல் பண்ணி வர்றதே பெரிய விஷயம் பாபான்னு உண்மையாவே நான் அத வந்து உண்மையா அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப நானு இப்படி எட்டி பார்த்து உண்மையா நெனச்சேன். பரவால்ல, ஓகே அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய பேர் சொன்னாங்க, "ஷிரடி போறன்றப்ப ஸ்வெட்டர் எடுத்துக்கோ, பெட்ஷீட்லாம் எடுத்துக்கோ" அப்படி சொல்லிட்டு. நானு பையனுக்கு மட்டும் ஸ்வெட்டர் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஆனா எனக்கு ஸ்வெட்டர் எடுக்கல. நம்ம பெட்ஷீட் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சீரியஸா ஃபர்ஸ்ட் எதுவும் குளிரலங்க. பெருசா குளிரல. அதுக்கு அடுத்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் எஸ்பெஷலி நைட்ட விட அந்த விடியற் காலையில இருக்குல்ல, ஏர்லி மார்னிங் எஸ்பெஷலி அந்த 1:30 டூ அந்த 5:30க்குள்ள ஆ செம்ம குளிரு. முழிச்சு பார்த்தா ஒரு 2 மணி அந்த மாரி இருக்கும். என்ன ஊரு எதுன்னே தெரியல. ட்ரெயின்ல கூட நான் அவ்வளவா வீடியோஸ் எதுவும் கவர் பண்ண முடியல எனக்கு. அதனால முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு. என்னமோ ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள ட்ரெயின் போயிட்டுருக்கு. பட் நார்த் சைடு எல்லாமே நாங்க வந்துட்டுருக்கோம். செம்ம குளிர். அப்புறம் பெட்ஷீட் எல்லாமே போத்திட்டு அப்படியே தூங்கிட்டு வந்தோம். அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கே வந்து பாபா பாட்டு எல்லாமே பாடணும். நான் அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு சில பேர் பஜன்ஸ் பாடுனாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாபா சாங்ஸ் எல்லாமே நான் பாடுனேன். ஸோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிக்கிறோம். எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து நான் எட்டி எட்டி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு என்ன கம்பார்ட்மெண்ட் என்ன ஸ்டேஷன் வருது. அந்த மாரி ட்ரெயின் ஆப்ல வந்து இன்னும் ஷிரடிக்கு எத்தன ஸ்டாப்பிங் இருக்கு, அப்படி இப்படி சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டே வரேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சொல்றாங்க, "எல்லாம் பேக்கெல்லாம் எடுத்து ரெடியா வைங்க. நம்ம வந்து இறங்க போறோம்." அ அப்படி சொல்லிட்டு. அம் ஒரே ஒரு மாரி எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு எனக்கு? எனக்கு வந்து என் மனசுல நான் எப்படி நினைக்கிறேன்றத உங்ககிட்ட என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவ்வளோதான் சீரியஸா. பட் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாரி ஒரு ஷையா இருக்கு. ஒரு மாரி படபடன்னு இருக்கு. எனக்கு என்ன சொல்றது அப்டின்னே தெரியல. ஒரு மாரி ஆனா செம்ம ஜாலியா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம், அந்த நிமிஷம்
உலகத்திலேயே நான் மட்டும் தான் ஹாப்பியஸ்ட் கேர்ளாக நான் ஃபீல் பண்ணேன். சீரியஸ்லி அதுதான் உண்மை. அதுக்கடுத்து ரெடியாக எல்லாத்தையும் எடுத்துட்டேங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மனசுக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன் அப்படியே. பாபா நான் வந்துட்டேன் பாபா உங்களை பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து அங்கே நிற்பீங்க தானே, என்னை பார்ப்பீங்க தானேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் பண்ணி எமோஷ்னலாக நானே எனக்குள்ளே பேசிக்கிறேன். ஓகே வந்து அப்படியே ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆகாது இல்லையா, ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும்ல. அந்த ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க நிற்க என் மனசில் ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. லேப்டாப் லேப்டாப் சொல்லிட்டு அப்புறம் இறங்கணும். இறங்கி அந்த ஸ்டேஷனில் அந்த ஷிரடி சாய்நகர் அப்படி சொல்லிட்டு நான் ட்ரெயினில் உட்காந்துட்ருக்கப்பே பார்த்துட்டேன். இறங்குறப்ப கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இறங்க முடியல. ஆனால் அவ்வளோவா அழ வரல. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை கலாய்ச்சி ஓகே நம்ம அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். அதுக்கடுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பேக்ஸ் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜ் மாதிரி ஏறி கிராஸ் பண்ணி இப்படி இறங்குனோனே ஆட்டோக்காரங்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க எங்களை உட்கார வைக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே மேம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போன உடனே இறங்குன உடனே ஆட்டோன்னு. நாங்கள் இறங்குறதுக்கு ஒரு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடியே கால் வருது, இந்த மாதிரி ஆட்டோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உண்மையாக இப்போ சீரியஸாக நான்லாம் தனியாக போயிருந்தேன் அப்படின்னா, என்கிட்ட என்ன தான் காசு இருக்குது என்ன தான் இருக்குன்னா கூட சீரியஸாக இதெல்லாம் எனக்கு பிளான் பண்ணி எப்படி போகணுன்றது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்கங்க. போய் நாங்கள் அப்படி இப்படின்னு கூட வெயிட் பண்ணலை. ஆல்ரெடி அங்கே ஆட்டோக்காரங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. போனோம் இறங்கணும். எனக்கு எத்தனை ஆட்டோன்னு கூட கரெக்டாக தெரியல. அதாவது இடுக்கிடுக்கமாக நாங்கள் உட்காந்துட்டு வரல. எங்கள் லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக வரா மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோவில் 3 மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் நல்லா தாராளமாக உட்காந்துட்டு வந்தோம். நாங்கள் சொன்னோம் இத்தனைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி 4 பேர் உட்காந்துக்கிறோம். 4 பேர்னா அப்படியே அவ்வளோன்னு இறுக்கமாக உட்காரல. ஓகேன்ற அளவுக்கே நாங்கள் உட்காந்தோம். பட்டு அவங்க வந்து கேட்கவே இல்லை. எங்கள் மேம் வந்து நோ நோ எல்லாருமே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வாங்க. 3 பேர்னா கூட ஓகே நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க லக்கேஜ் வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு உட்காந்து எங்கேயாவது திரும்ப இறங்கி இன்னொரு ஆட்டோக்கு நீங்கள் போங்க கம்ஃபர்டபுளாக உட்காருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையுமே கூ கூப்பிட்டுட்டு போனாங்க. எனக்கு கரெக்டாக எத்தனை ஆட்டோன்னு தெரியல எனக்கு. நான் அது உங்களுக்கு வேணால் கேட்டு கூட சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி எல்லாருமே கரெக்டாக போனோம். போகிறப்பயே எனக்கு அந்த இடம்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குங்க. நார்மலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேருந்து போகிறப்ப ரொம்ப வந்து சிட்டி மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருந்தது. நான் அந்த கிளிப்பிங் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக இருக்குது. என்னை நானே வந்து ஒரு புதுசா பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் என் பையன் என் கூட இருக்கானான்றது கூட நான் அந்த அளவுக்கு கான்ஷியஸாக இல்ல. ஒரு வேளை இந்த இடத்துல கோயில் இருக்குமோ? ஆனா நாங்க போற தூரத்துலேருந்து கோயில் கொஞ்சம் தூரம் தான். பட் இருந்தாலும் அந்த கோபுரம் எங்க தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால சீரியஸா ஒரு ஐடியா கூட கிடையாது அத பத்தி. ஸோ போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்து போயிட்டோம் நாங்க. ஸோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாவடிக்கு பேக் சைடே. அதாவது நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து இப்படி போனோம் அப்படின்னா, அங்க சாவடி அந்த சந்து வந்துரும். அங்கேருந்து கிட்ட தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட்டே வந்து பாபா, மம்மி என்ன சொன்னதுன்னா, ஸோ சாய் ஆஷ்ரமம் கூட இருக்கு. ஓகேங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும். சாய் ஆஷ்ரமம் அப்படின்றதால அது வந்து அவ்வளோ கிளென்லினஸ்ஸாலாம் இருக்காது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தங்குனவங்களுக்கும் தெரியும். பார்க்காதவங்க கூட நீங்க வேணா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ரூ. 20 தான். பட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதிலயே தங்குங்கன்னா கூட நாங்க தங்குவோம். இன்ஃபேக்ட் நம்ம தனியா போனா கூட ஒரு சில சமயம் ப்ரிஃபர் அந்த மாரி இல்லையா? ஸோ ஆனா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எங்க எல்லாருக்கும் நாங்க இத்தனை பேர் போனாலுமே ஒரு பிரைவேட் ஒரு ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க குரூப் தான் ஃபுல்லா. ஒரு ஹோட்டல் எடுத்துட்டோம். அதில ஃபுல்லுமே எங்க குரூப் தான். அந்த ஹோட்டல் நேம் வந்து என்னமோ ஒண்ணு சாய் சாட்சாவோ இல்ல சம்திங் லைக் ஏதோ ஒண்ணு. நான் உங்களுக்கு ஆட் பண்றேன் வேணா டீட்டெயிலு. ஸோ அங்க வந்து நாங்க எல்லாருமே போயிட்டோம். எங்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட். அந்த ரூம்லயுமே அதே மாரி தான். ஒரு ரூமுக்கு போட்டு திணிக்காம, ஸோ ரூம்ல தாராளமா கட்டில்ல எல்லாருமே படுக்கிற மாதிரி பார்த்து, எல்லாருக்கும் வந்து ஒரு ரூமுக்கு 3 பெர்சன் அந்த மாரின்ற மாரி எங்கள அலாட் பண்ணி விட்டாங்க. ஃபேமிலியா வந்தவங்க, ஃபேமிலியா இருக்கா மாரியுமே அலாட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து குரூப்பா வந்திருந்தாங்க. சிஸ்டர்ஸ், அக்கா, தங்கச்சி அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி வந்தவங்க எல்லாருமே அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்கள வந்து ஒரு குரூப்பா போட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து தாராளமா அந்த ரூம்ல ஸ்டே பண்ற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து குடுத்தாச்சு. ஸோ ஹீட்டரு எல்லாமே எந்த குறையும் இல்லங்க. உண்மையா நான் சொல்றேன்.
எந்த குறையும் இல்ல. நம்ம வந்து எவ்வளோ தான் காசு வச்சுக்கிட்டு நம்ம ஷீரடி போயிருந்தா கூட, நம்மளுக்கு இந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு கூட இருந்து பண்றவங்க, ஒரு நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க பண்றவங்கன்றது அது வேற. பட் எனக்கு வந்து அவங்க ஃபேமிலி தான். எனக்கு வந்து எ அவங்க வந்து க்ளோஸ் டூ மை ஹார்ட். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகே. அந்த மாரிலாம் யார் பண்ணுவாங்கன்னு சீரியஸா தெரியல எனக்கு. இன் தட் வே ஐ அம் ஸோ பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேனே. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபர்கள வந்து பாபா வந்து ஒரு இடத்துல இணைச்சிருக்காரு அப்படின்னா, வித்தவுட் ஹிஸ் பர்மிஷன் நடக்கிறதுக்கு எதுவுமே வாய்ப்பில்ல. ஸோ தட் எல்லாருமே வந்து ரூமுக்குள்ள போயிட்டோம். அன்னைக்கு போறதுக்கு முன்னாடியே இது சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். என்னன்னா, கரெக்ட்டா நாங்க வந்து 11 மணி போல ஷிரடி ரீச் பண்ணோம் இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து இதுலாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ எல்லாருமே வந்து வந்துருங்க. ரிசப்ஷனிஸ்ட் அக்கா வந்துருங்க. நம்ம அங்கேருந்து வந்து பிரசாதாலயா வந்து போறோம். அன்னைக்கு ஆஃப்டர்நூன் மட்டும் அங்க சாப்பிடுறா மாதிரி பிளானு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு அழகா கிளம்பி, ஸோ எல்லாருமே வந்து வந்துட்டோம். வந்துட்ட பிறகு பிரசாதாலயா போறதுக்கு அதுக்குமே வந்து சேம் ஆட்டோ தான். நான் நடந்து கூட போயிருக்கலாம் தான். பட் அதுக்குமே சேம் நாங்க வந்த ஆட்டோவே கூப்பிட்டு அதுலயுமே எல்லாருமே உட்காந்துட்டு, பிரசாதாலயால வந்து கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டோக்கன் வாங்கி போகுவோம் இல்லையா? அதாவது இன்னுமே கொஞ்சம் கூட்டம் இல்லாம இருக்கும். அந்த அன்னைக்கு நாங்க போனது வேற தர்ஸ்டே அப்படின்றதால, கூட்டம் அதிகமா இருக்குன்றதால, அந்த காமனா உட்காந்து சாப்பிடுவாங்களே, அந்த இடம் இல்ல. இன்னொன்னு மேல ஏறி போற மாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து லைக் ஒரு 4 மெம்பர்ஸா உட்காந்து சாப்பிடுற மாரி இருக்கும்ல. லைக் அதுக்கு வந்து லைக் கொஞ்சம் பே பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து பே பண்ணி எல்லாரையுமே சாப்பிட வச்சாங்க. எங்க கூட வந்து பாபா, மம்மி அவங்களும் உட்காந்து அந்த இடத்த வந்து நாங்க பிரசாதாலயத்தில சாப்பிடுற ஒரு வரம் வந்து கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸா எனக்கு அந்த சப்பாத்தி அதெல்லாம் எடுக்கிறப்ப அழையே வந்துருச்சு எனக்கு என் கையில தொடுறப்ப. அந்த சப்பாத்திய தொடுறப்ப எனக்கு கையில அழையே வந்துருச்சு. சப்பாத்தி அதுக்கடுத்து தால்ச்சா மாரிலாம் வச்சாங்க. ரொம்ப என்னால வந்து ட்ராவல் பண்ணி வந்தாலே எனக்கு அவ்வளோவா ஃபுட் சாப்பிட பிடிக்காது. என்னால சீரியஸா அப்போதைக்கு சாப்பிட முடியல. ஆனா அது பாபாவோட ஃபுட் அப்படின்றதால என்னால வேஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா எத்தன பேர் இதனோட இதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க அப்படின்றதால நல்லா சாப்பிட்டுட்டு, ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூப் ஆரத்தி, ஷேஜ் ஆரத்தி வந்து ஒரு ஒரு குரூப்புக்கு வந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரா போய் பார்த்தோம். ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் வந்து நடந்ததுன்னு சொல்றத விட, மிராக்கிள்ஸ் நடந்தது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்றத உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில நான் நெக்ஸ்ட்டு சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப லாங்கா போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாங்க நாங்க பிரசாதாலயத்தில சாப்பிட்டது. அதுக்கூட நாங்கலாம் ஆசைப்பட்டோம் அப்படின்றதால கூப்பிட்டு வந்தாங்க. மிச்சம் இருந்த நாட்கள் எல்லாமே வந்து 3 வேளையுமே நாங்க சாப்பிட்டது, மெட்ராஸ் சுவாமி ஹோட்டல் அங்க ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கடுத்து மிச்சம் எல்லாமே வந்து இந்த சாய் சங்கீத் அந்த மாரி வந்து ஒரு பிரைவேட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிலாம் அதில தான் நாங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாரி தான் வந்து சாப்பிட்டோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, போதும் போதுன்ற அளவுக்கு நல்லாவே சாப்பிட்டோம். அதுவும் எங்கள கேட்டு கேட்டு தான் எல்லாமே ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களே போயிட்டு ஒரு மெனு குடுத்து, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லாம எங்க எல்லார்கிட்டயுமே கேட்டு, ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி ஆர்டர் பண்ணி குடுத்தாங்க. சாப்பிட்டு வேற இன்னும் வேணுமான்னு வேற கேட்டாங்க. அண்ட் மெயினா நான் சொல்லணும் அப்டின்னா, இந்த ஷிரடி பயணத்தில வந்து என் கூட சேர்ந்து நம்ம சாய் குடும்பம் சேனல் மூலியமா ஒரு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் கூட வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த ட்ரிப்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எப்படி எல்லாமே வந்து இவர் கொண்டு இணைக்கிறாரு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு என்னோட பாபா, மம்மி தெரியும். ஸோ அவங்க இத கூப்ட்டு போறது மூலியமா, நம்மளோட இந்த சாய் குடும்பம் யூடியூப் சேனல் பார்க்குற ஏதோ ஒரு மூலையில இருக்க ஒரு 4 பேர் வந்து இதில ஜாயின் பண்ணணும் அப்படின்றது, அப்படின்னு டிசைடட் அவரு வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ தட் நடந்திருக்கு. அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்மளோட சாய் குடும்பம் சேனல் ஒரு ஒரு ஸ்மால் ஒரு பாயிண்ட்டா இருக்குன்றத நெனச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில நம்ம பாபாவோட விஷயத்துல, நம்ம ஏதோ ஒரு புள்ளியா நம்ம வந்து ஒரு ஒரு 4 பேர் அதில சேர்த்துருக்கோம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பர்சனலா எனக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு? நாங்க வந்து எப்படி வந்து ஆரத்தி எல்லாம் போய் பார்த்தோம். ஸோ என்ன மாரியான தரிசனம் பாபா குடுத்தாரு? எனக்கு நடந்த ஒரு சில மிராக்கிள்ஸ் அப்படின்றத விட, எனக்கு கிடைச்ச பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். மிராக்கிள்னு நான் சொல்லக்கூடாது. இட்ஸ் பிளஸ்ஸிங் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோல சொல்றேன். அண்ட் தென் எனக்கு நடந்த அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என் கூட வந்த 4 பேர் வந்து பார்த்தாங்க. கூடயே இருந்து பார்த்தாங்க. 4 பேரா?
ஆ, ஆமாங்க. 4 பேரா லைக் 5 பேரு. அவங்க எல்லாருமே கண்கூட இருந்து பார்த்தது தான். ஸோ எப்படா உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் அதையுமே உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள வந்து நீங்க கண்டிப்பா அவங்களுக்கும், ஃபேமிலிக்கும் நீங்க தெரிவிக்கணும். அண்ட் பாபா கிட்ட அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருமே வேண்டிக்கணும். நம்மளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டுற அந்த வேண்டுதல் இருக்கு பார்த்தீங்களா? பிலீவ் மீ ரியல்லி அது வந்து அவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரேயர். நான் ஜென்ரலாவே சொல்றேன். நீங்க உங்களுக்கு வேண்டுறதையும் தாண்டி மத்தவங்களுக்கு நீங்க வேண்டி பாருங்க. உங்களோட கோரிக்கை நீங்க சொல்லாமலே கடவுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏத்துப்பாரு. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஷிரடி போக போறீங்கனாலுமே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருனா போறாங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இத பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுமே ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அகைன் நம்ம ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஸோ ஷிரடி எபிசோட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.